श्रीशैलवंशात्मकतनुमुक्तैवान्तसूरे करुणैकमात्रम् श्रीदेवनाथार्यपमाष्टलोकं रामानुजपर्यमेडे श्रीशैलवंशरजटातपुण्यकिशोरे तां भजस्वनेनं सर्वार्थमन्त्रम् इदं भगवरेकपान्तलोकं श्रीदेवनाथगुरुमात्मवाणमेडे इदानीं वेदान्तलक्ष्मी वेदान्तसम्पदे श्रीमते शतरामनायकरवे नमः। जयत्यंशुतसंतान्तविस्संतमोदयः प्रभावं सीतेय देव्या परमव्योम भास्करः प्रायः चिन्तां पौनक्षुण्यं विभागयन्नै सप्तश्रीरङ्गभृतर्माम् अव्यातभयमुद्रितः। இந்த மகர்ஷியை பற்றி கண்ட மகர்ஷியை பற்றி நாம பார்த்தோம். அங்க வரைச்சு ऋषे कण्वस्य पुत्रेण कण्डुना परमऋषिणा शृणुगाथां पुरागीतां धर्मिष्ठा सत्यवादिना. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை இதுக்கு மின் காலக்ஷேபத்துல பார்த்தோம். ரிஷே கண்வத்திய புத்திரேன கண்டுனா பரமரிஷினா, கண்டுக்கு ஒரு ஏற்றம் கண்வ மகர்ஷியினுடைய புத்திரர் என்பதுல சரி. அந்த கண்வ மகர்ஷியினுடைய புத்திரன்ற மாத்திரத்தினால ஏற்றம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, அவரும் இவரும் பரமரிஷியாக இருந்து ஸ்ரீணு காதாம் புராகீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினான். சத்தியவாதி, அவர் பொய்யே எப்பவும் சொல்ல மாட்டார். சத்தியவாதிகளான கண்டு மகர்ஷி அவர் எதனா ஒன்று வாய் தவறி சொன்னா கூட அந்த அதுல ஒரு தொழில் கூட அவர் என்ன சொன்னாரோ சொன்னது தவிர அதோட ஒரு சின்ன எழுத்தை கூட அதிகப்படுத்தாதையோ சேர்க்காதையோ விடாதையோ அதை சொல்லியிருக்கிற வார்த்தை இது. ஆகையால இது பரம ரிஷின்னு கண்டு சொல்றேன். ரிஷிகள் யதார்த்த திரஷ்டா, யதார்த்த அதாவது யதார்த்த தரிசித்துவம், யதார்த்த பாதித்துவம்னு ரெண்டு. யதாதிருஷ்டார்த்த பாதித்துவம், யதார்த்த திரஷ்டத்துவம் என்ன உண்மையை அறிந்து கொள்வது. கயிறு இருக்குன்னா கயிறா தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிற இது யதார்த்த தரிசித்துவம். பிரமிச்சு போய் கயிறை பாம்பா நினைச்சோம்னாக்க அது யதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம் இல்லை. யதார்த்த தரிசித்துவம் நல்லதோ கெட்டதோ அது யதார்த்தம் எப்படி இருக்கோ இருக்கிறத பிரகாரம் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. யதாதிருஷ்டார்த்த பாதித்வம் எப்படி பார்த்தமோ பார்த்த பிரகாரம் சொல்றதுன்றது அடுத்தது. யதாதிருஷ்டார்த்த பாதித்வம்னு சொல்லச்சு யதாதிருஷ்டமான அர்த்தம் நாம எப்படி பார்த்தோமோ பார்த்த பிரகாரம் பார்க்கறது ஒண்ணு சொல்றது ஒண்ணா. இப்பெல்லாம் நாம நிறைய நடக்கிறது இல்லையோ அந்த மாதிரி இல்லாத யதாதிருஷ்ட அர்த்த பாதித்வம் இது ரெண்டும் அவருக்கு இருக்கிறதுனால அவரை பரமரிஷின்னு சொல்லி சொன்னார். இப்போ கண்டு காசைன்றது இருக்கு. இது ஒரு 4 ஸ்லோகம். அந்த 4 ஸ்லோகத்துக்கு இவர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இனிமே மேல் கண்டு காசை என்று எடுக்கிற 4 ஸ்லோகத்திலே பிரதம ஸ்லோகத்தாலேயும் பூர்ண சரணாகதி இல்லையே ஆகிலும் போக்கற்ற திசையில் ஆத்ம நிக்ஷேப அபிப்பிராய வியஞ்சகங்களாய் கொண்டு சரணாகதியினுடைய சகல சொல்யங்களான அஞ்சலி பந்தாதி மாத்திரங்களை நேர்ந்தவனையும் அழிய கொடுக்கலாகாது என்கிறார். முதல் இது ராமாயணத்துல
விபீஷண சரணாகதி பிரகரணத்துல யுத்தகாண்டத்துல இந்த கண்டுவனுடைய காசை கண்டு மகரிஷி சொல்லக்கூடிய வாக்கியங்களை அப்படியே ராமர் எடுத்து அந்த வானரர்களுக்கு உபன்யாசம் பண்றேன். பத்தாஞ்சலி புதந்தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாத் ஆனுசம்சார்த்தம் அப்படி சத்ரும் பரந்தபா என்று சொல்றார். இந்த இடத்துல என்ன இந்த கண்டு மகரிஷி சொல்றது, கண்டு காசுன்றது சொல்றது என்னன்னா, பூர்ண சரணாகதி இல்லையே யாரிலும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூர்ண சரணாகதின்றது என்னன்னு. பூர்ண சரணாகதின்றது சொல்லச்சு இப்போ ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்தன் சுவரணம், ஆதித்யம், இப்படி அஞ்சோட கூட ஆறாவதாக இருக்கக்கூடிய ஆத்ம சமர்ப்பணம் இருக்கு. இதுதான் பூர்ண சரணாகத்தின்னு சொல்றது. இப்ப இந்த அங்கங்கள்ல எதனா ஒரு குறை இருந்தாலும் சரி, இல்ல கோபுரத்தை வரணும் மாதிரி எதனா ஒண்ணும் பண்ணாத போயிட்டா கூட இந்த சரணாகதின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபைன் பண்ற மாதிரி பண்ணாமதபடி அந்த சரணாகதியினுடைய ஒரு தூள் சகலம்னாக்கா ஒரு பீஸ்ன்னு சொல்றமே, அது போக்கற்ற தசையில் போக்கற்ற தசையில்னு சொல்லச்சு தன்னால இதுக்கு மேல ஒன்றும் கதி இல்லை என்கிற ஒரு நிலையில ஆத்ம நிக்ஷேப அபிப்பிராய வியஞ்சகங்களாய் கொண்டு இப்ப தன்னால முடியலன்றத ஆத்ம நிக்ஷேப அபிப்பிராயம் நீதான் ரட்சணம் பண்ணணும்ன்றது சொல்லக்கூடிய வியஞ்சகங்களாய் கொண்டு சரணாகதியினுடைய சகல தொல்யங்களான அஞ்சலி பந்தாதி மாத்திரங்களை நேர்ந்தவனையும் அழிய கொடுக்க ஆகாது. இந்த சரணாகதியினுடைய சகலம்னா ஒவ்வொரு துண்டு நட்பம். இந்த சரணாகதியை போதிக்க கூடியதாக இருந்திருக்கிற அஞ்சலி பந்தம் முதலியவைனாக்க கை கூப்பிடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னாக்க அதையே வச்சிருந்து நேர்ந்தவனையும் அழிய கொடுக்க ஆகாது. அவன் சரணாகதி பண்ணிட்டான்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவன் ஒன்றும் சரணாகதி பண்ணல, அவனை நாம ரட்சணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்றெல்லாம் நினைக்க கூடாதுன்னு தாற்பயம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளுங்க. குளத்தங்கரையில உட்காந்துருக்கான். குளத்துல குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டே இருக்கச்சு அவனுக்கே தெரியாத அண்ணண்ட போயிட்டா ஜலத்துல ஆழத்தை போயிடுறான். ஆழத்துல மூழ்கி போடுற மாதிரி மூழ்கி ஏந்துக்கிறான். அப்படி ஏந்துக்கிச்சு அந்த கையை தூக்குறான். அந்த காப்பாற்றணும்னு வாயால சொல்ற அளவுக்கு கூட அவனால முடியல. கையை தூக்குறான். கையை தூக்கினாக்க கரையில இருக்கிறவன் அவன் கையை தூக்குறதே தன்னிடத்துல சரணாகதி பண்ணதா கரையில சொல்றவனுக்கு கரகிரக விசக்ஷண ஜயதி லக்ஷ்மணமயம் முனிகி. இது எதிராஜ சப்தத்தில சொல்ற வார்த்தை. கரகிரக விசக்ஷணா இப்படி கை தூக்கினான். இப்ப அவன் கை தூக்காது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மூழ்கிறதே நமக்கு தெரியாது. அந்த கையை தூக்குறதே இருக்க அதுவே ஒரு சரணாகதியினுடைய ஒரு குறிப்பு. அது சகலம்ன்றது ஒரு குறிப்பு சொல்றது. அதை ஒன்னே வச்சுட்டு பூர்ணமான சரணாகதிக்கு பண்ணான்னாக்க அவனை எப்படி ரட்சணம் பண்ணுவோம் அந்த மாதிரி அவனை ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம். அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியல, ஒரு கை கூப்பிடறான். இது தாதிமார்கள் சொல்ல வார்த்தையை சாமந்தக குமாரன் மகாராஜாவனுடனே சொல்லுமா போலே என்று முக்தி நிஷ்டைக்கு சுவாமி தேசிகன் திருஷ்டாந்தம் சொல்லிருக்கேன். இப்ப அந்த குழந்தை அவன் சொல்லி கொடுத்த வார்த்தையை தான் அது சொல்றது. இதுக்கு சரணாகதியை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தையை எடுத்துட்டு அந்த குழந்தைய எப்படி ரட்சணம் பண்றானோ அந்த மாதிரி நாம்பளும் ஒரு அடையாளம் இருந்தா போதும். சரணாகதிக்கு உண்டான ஒரு அடையாளம் இருந்தாலே போதும். அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம். அததான் அழிய கொடுக்கலாகாது. பந்தாதி மாத்திரங்களை நேர்ந்தவன் துல்லியங்களான அஞ்சலி பந்தாதி மாத்திரங்களை இதுக்கு சமானமாக இருந்திருக்கிற அஞ்சலி பந்தம் வெறும் கை கூப்பறது தான் இருக்கு.
இந்த கை கூப்புறது ஒன்ன மாத்திரம் அதுவே சரணாகதியை குறிப்பினால் உணர்த்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அந்த விஷயத்தையே வச்சிருந்து அவன் சரணாகதி பண்ணதாக நினைச்சிருந்து அவனுக்கு நாம ரட்சணம் பண்ணணும், அவனுக்கு கண்டிப்பா ரட்சணம் பண்ணணும்ன்றதுதான் இந்த இடத்துல தாற்பயம். அதுக்கு அப்போ பத்தாஞ்சலி குட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகசஞ்ஞாத் ஆந்திரசம்சார்த்தம் அபி சத்ரும் பரந்தப. இது பெருமாள் சொல்றோம். இந்த கண்டவனுடைய முதல் காசை, இந்த கண்டவனுடைய முதல் காசையில சொல்லச்சே பத்தாஞ்சலி புட்டம் தீனம் புத்த வெறும கை கூப்புறோம். அந்த கை கூப்புறச்சு போறோம். தீனம் அவன் ரொம்ப துக்கத்துல இருந்துட்டு இருக்கான். அந்த ரொம்ப துக்கத்துல இருந்துட்டு இருக்கச்சு அவனை பார்த்து பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம், தன்னிடத்துல சரணாகதி பண்ணி யாச்சிக்கிறவனாக இருந்திருக்கிறவன். ஆகையால யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாது ஆந்திரசம்சாசம், அவனை எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் துன்புறுத்தக்கூடாது. ஆந்திரசம்சாசம் அப்படி சத்ரும் பரந்தப, அவன் சத்ருவாகவே நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட நகன்யா அவனை கொல்லக்கூடாது, அவனை துன்புறுத்தக்கூடாது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுக்கு சுவாமியை வியாக்கியானம் பண்ற இங்க பத்தாஞ்சலி புட்டம் அவன் கை கூப்பான். இந்த கை கூப்பச்சே அனுகூல புத்தியம் பிரதிகூல வியாபத்தியம் இல்லையே யாகிலும் கையில் அஞ்சலி மாத்திரமே அமையும். அனுகூல புத்தி பிரதிகூல வியாபத்தி, இது ஆங்கூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்ன்றது இது ரெண்டும் பிரபத்திக்கு முக்கியமான முதல் ரெண்டு அங்கங்கள். இப்ப நம்ம மனசுல ஆனுகூல்ய சங்கல்பம் இல்லாத போயிட்டுனாலும் கூட, இல்லை இவனுக்கு நாம இவனிடத்துல போய் சரணாகதி பண்ண போறோம், இவனுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்ளணும் என்கிற ஒரு சங்கல்பம் இல்லாத போனாலும் அவனுக்கு எதிராக நாம நடந்துக்க கூடாது என்று ஒரு பிராக்டிகல்ல வர்ஜனம். இப்படி இந்த ரெண்டும் இல்லாட்டா கூட கையில் அஞ்சலி மாத்திரமே அமையும். இந்த கை கூப்புறவா எல்லாருக்குமே இவனுக்கு ஆங்குல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வர்ஜனமும் இவன் மனசுல இருந்துதான் கை கூப்புறான்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் கை கூப்புறோம், நாம கூட தான் கை கூப்புறோம், யாருக்கும் வரவாளுக்கெல்லாம் கை கூப்புறோம், போறவாளுக்கெல்லாம் கை கூப்புறோம், எல்லாருக்கும் தான் கை கூப்புறோம். அஞ்சலி பரமாமுத்ரான்னு சொல்லிருக்கு. அந்த கை கூப்புறதே இதுவே சரணாகதிக்கு சமானம். அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசியத்தை சுவாமி சாச்சிருக்கு. நமக்கு இதுக்கு அடுத்தது இருந்ததுன்னா அஞ்சலி வைபவத்தையும் நாம பார்க்கலாம், இது முடிஞ்ச பிற்பாடு. இப்ப இந்த அஞ்சலி பரமாமுத்ரான்னு எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக அஞ்சலி சொல்லிருக்கு. கைகூப்பினாலே சரணாகதி சுதந்திரி உத்தேசிய கதாபிகேனஜது யதா ததாவாபி சத்ருத்கிருதாஞ்சலின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியை குறித்து ஏதோ எப்போ ஒரு வாட்டி யாரோ ஒரு வாட்டி ஏதோ ஒரு பிரகாரமா ஒரு முறை கைகூப்பினா போதும், அப்பவே அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு அவனுக்கு இஷ்ட பிராப்தியை திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அந்த அஞ்சலி விபவத்துல சொல்லி சொல்றோம். இப்போ தீனனாக இருந்துருக்கிறவன், ஒரு துக்கத்துல இருந்துருக்கிறவன் ஒரு கை கூப்புறான். கை கூப்பச்சு அவனுக்கு ஆங்கூல்ய சங்கல்பத்தோட கை கூப்புறானா, பிராதிகூல்ய வர்ச்சனத்தோட கை கூப்புறான், வர்ச்சன சங்கல்பத்தோட அவன் கை கூப்புறானா, எப்படி கை கூப்புறான்னு எல்லாம் நம்ம ஆலோசனை பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த கை கூப்புறது ஒன்னே அதுவே சரணாகதிக்கு ஒரு குறிப்பாக அது சொல்லப்படுகிறது. பத்தாஞ்சலி புட்டம் அனுகூல புத்தியும் பிரதிகூல வியாபத்தியும் இல்லையே யாகிலும் கையில் அஞ்சலி மாத்திரமே அமையும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்கிறபடியே அத்தியந்த சுதந்திரனையும் கடுக இறங்க பண்ணும் முத்ரை என்றோ இது. அத்தியந்த சுதந்திரனையும் கடுக இறங்க பண்ணும் முத்ரை.
இந்த அஞ்சலி கை கூப்புறது காலில் விழுடுதுன்றது இது ரெண்டும் இருந்திருக்க இது ரெண்டுமே அத்தியந்த சுதந்திரனாக்க இதுக்கெல்லாம் மசியாத ஒரு நிலையில இருந்திருக்கிறவன் இவன் கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் கூடன்னு அர்த்தம் அவ்வளவு தூரத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கு அத்தியந்த சுதந்திரன்றதுக்கு கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் கூட அத்தியந்த சுதந்திரன் அவனுக்கு அப்போ இந்த அஞ்சலி போய் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. கை கூப்பிட்டான்னா தலைக்கு மேல கை கூப்பிட்டு ஐயா நீதான் ரசிக்கணும்னு ஒருத்தன்ட சொல்லிட்டான்னாக்கா சுவாமி நீதான் ரசிக்கணும்னு சொல்லிட்டான்னா இந்த அஞ்சலி முத்திரை இருக்கு பாருங்க அது க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அந்த தேவதைகள்லாம் நம்மளிடத்துல அனுகிரகம் பண்ணுவதற்கு சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுவதற்கு ஒரு வழி வகுப்பதாக இருப்பது இந்த அஞ்சலி முத்திரைன்றது. பெருமாளை தெரிவிக்கிறோம் அஞ்சலி பண்றோம். இந்த அஞ்சலிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. ஆகையால அத்தியந்த சுதந்திரனையும் கடுகன சீக்கிரமாக உடனடியாக அர்த்தம். அத்தியந்த சுதந்திரனையும் கூட உடனடியாக சீக்கிரமாகவே இறங்க பண்ணும் நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை ஏற்படும். ஆகையால பதாஞ்சலி புட்டமும் அஞ்சலி புட்டமும் அடுத்தது தீனம். அஞ்சலியும் வாங்மாத்திரமும் நேராதே கார்பண்யம் தோற்றனுக்கும் நிலையே அமையும். வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமகான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டத்துல இருந்துருக்கான். அந்த கஷ்டத்துல இருக்கிறவன் கையை கூப்பான். அந்த கையை கூப்பிச்சு நான் உன்னதான் சரணாகிதி பண்றேன் அப்படின்னு எல்லாம் வார்த்தை வரலாம். அவனுக்கு வார்த்தை வராத அப்படியே கையை கூப்பிடான். அவன் முகத்தை பார்க்க தீனம் அப்படியே அந்த முகத்துல பார்த்தா அவனுடைய சோகம் அப்படியே வெளிப்படுறது. அவ்வளவு கிட்ட போயிருக்கியா அது பார்க்கச்சேயே நமக்கு ஐயோ பாவம்னு நமக்கு தோணும். அந்த எண்ணத்தை தான் சொல்ற தீனம் யாசந்தம். கை கூப்பிட்டுல முதல்ல கை கூப்புறது ஒரு விசேஷம். இந்த வார்த்தையால சொல்லாத முகத்தாலேயே அந்த பாக்கச்சையே பார்த்தோம்னா ஐயோ பாவமா அவனை நாம எப்படிதான் ரட்சணம் பண்றதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்க அது கார்பண்யம் தோற்ற நிற்கும் நிலையே அப்படி நிக்கிறத பார்த்தோம்னா அதுவே கூட போதும். அந்த முதல்ல சொல்லச்சு சரணாகதியினுடைய சகல துல்லியங்களான சொன்ன சரணாகதிய குறிப்பாலே உணர்த்துவதாக இருக்கிற சில விஷயங்கள்னு சொல்லச்சு அதுல அஞ்சலி தீனம். அந்த முகத்துல ரொம்ப துக்கத்தோட நம்ம எதிர அப்படியே தலை தொங்க போட்டு யார் என்ன பண்ணுவான்னு தெரியாத கஷ்டப்பட்டு நின்று இருக்கிறது இருக்க அது தீனம்ன்றது ரெண்டாவது. மூணாவது இப்போ அந்த அஞ்சலி பண்ணாட்டா கூட இப்படி இருந்தா யாசந்தம் கைகூப்பிற்றிலனே யாகிலும் கார்பண்யமும் தோற்றத்திலேயே யாகிலும் அகிருதயமாக இறக்கவும் அமையும். கையும் கூப்பல அவன் முகத்துல இவன் படுற கஷ்டம் இருக்க அந்த கார்பண்யம் இயலாமையும் அதையும் அதுவும் தோற்றம். அந்த முகத்துல அந்த இயலாமையும் தோணல, வெளிப்படையாக தெரியல. ஆனா அவன் வாயால கேட்கிறான் நீர் தான் என்ன காப்பாற்றணும் என்ன ரட்சிக்கணும்னு அவன் கேட்கிறான். என்னடா இது இவன் கையை கூட கூப்பல, முகத்துல பார்த்தா அந்த துக்கத்தினுடைய தன்னுடைய இயலாமைன்றதும் தெரியல. இவனை போய் நாம ரட்சணம் பண்ணணுமா என்ன? அவனையும் தான் ரட்சணம் பண்ணணும். கை கோப்பி சிலனே ஆகிலும் கை கோப்பல இருந்தாலும் தெரியும். கார்பண்யமும் தோற்றத்திலேயே ஆகிலும் அந்த கார்பண்யமும் வெளிப்படையா தெரியலன்னா கூட அகிருதயமாக இறக்கவும் அமையும். இவனை வெஞ்சனம்னு அவன் நினைக்கல, இருந்தா கூட அகிருதயமாக சரியான புண்ணியத்துல இருக்கிறது இவனை கேட்க வேண்டியிருக்கு, யாச்சிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக நான் யாச்சிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லி அகிருதயமாக யாச்சித்தான்னாலும் கூட அவனையும் நாம ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம். சரணாகதம் பத்தாஞ்சலி புதம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம். அர்த்த சரணாகதம் அஞ்சலி பந்தாதிகள் மூன்றும் இல்லையே யாகிலும்
ரட்சகன் கிடைக்குமோ என்று இருந்த விடத்திலே வந்து புக அமையும். சரணாகதம் அஞ்சலி வந்தாதிகள் மூன்றும் இல்லையே யாருடன் ஜலத்துல விழணும். அவன் என்ன கையா போக முடியும்? அவன் முகத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவன் கஷ்டத்துல இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. அவன் யாசிக்கிறான் ஐயா என்ன காப்பாத்தணும்னு சொல்லதான் சொல்றானா? ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த கையை மேல தூக்கி ஜலத்துல மூழ்கி போச்சு, கையை மேல தூக்கிட்டான். அப்படி தூக்கினோம்னா சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணவனா அஞ்சலி பந்தாதிகள் மூன்றும் இல்லையே யாகிலும் ரட்சகன் கிடைக்குமோ என்று இருந்த விடத்திலே வந்து புக அமையும். யாரா நமக்கு ரட்சகால் இருப்பாளா, யார் கிடைப்பான் நமக்கு தெரியலையேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல போய் வந்து புக அமையும். அப்படி இருக்கிற சன்னிவேசத்துல அவனை ரட்சணம் பண்றதுன்றது அவசியம் பண்ண வேண்டியது அவனா பண்ணணும்னு அர்த்தம். முதல் ரட்சாபர நிரபேட்ச ரூபையான சரணாகதியின் சகல ஸ்தானயங்களை சொல்லித்தாய் இங்கே சரணாகதம் என்று பூர்ண சரணாகதியை சொல்லுகிறதாகும். இப்ப இதுக்கு சரணாகதம்னு கடைசியில சொல்லிருக்கிற இதுக்கு தாற்பயம் என்னன்னா, முதல்ல சொன்னது அஞ்சலி, லீனம், யாச்சந்தம் என்ன சொன்ன இந்த மூணு அந்த சரணாகதியினுடைய ஒரு சகல ஸ்தானம், ஒரு குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சரணாகதம்னு சொல்றது இருக்க இது பூர்ண சரணாகதியை சொல்றது என்றும் நாம இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அதுக்காக சொல்லத்தை பூர்ண சொல்லுகிறது ஆகுமா. இது சுவாமியினுடைய திருவள்ளம் சுரட்சாபர நிக்ஷேப ரூபையான சரணாகதி. அதாவது முதல்ல சொல்லத்தை என்கிறார் அஞ்சலி பந்தாதிகள் மூன்றும் இல்லையே யாகிலும், இது மூணு இல்லாட்டா கூட இவன் சரணாகதி கணக்கு பண்ணிருந்தான்னாக்க ரட்சகன் கிடைக்குமோ என்று இருந்த விடத்திலே புகாமையும் வந்து புகாமையும்னா இப்படி யார் நமக்கு ரட்சிப்பா இருக்காங்கன்னு தெரியலையேன்னு ஒருத்தன் நினைக்கிறவனுக்கு பெருமாள் தான் ரட்சிக்க போறே. அப்ப பெருமாள் அந்த இடத்துல இருந்து நாம பண்ணணும், நாம பண்ணணும்னு தெரியும் சொல்ற. இப்படி நகன்யாது ஆந்திரசம்சார்த்தம் அப்படி சத்ரும் பரந்தப்ப நகன்யா தான் அழிய செய்தல் ரட்சிக்க சக்தனான தன் உபேட்சாதிகளாலே அழிய கொடுத்தல் செய்ய பெறான். இப்படி ஒரு சரணாகதி பண்றான். அந்த சரணாகதி பண்றவன தான் அழிய செய்தல், அவனையே நாம துன்புறுத்தி அவனை கஷ்டப்படுத்த, அவனை அழியும்படியாக பண்றது. பக்கம் போய் நம்ம காலில் வேற ஒண்ணு இது தப்பு. அப்படி ரட்சணம் பண்ணாது போயிட்டேமானாக்கா தன் உபேட்சாதிகளாலே அழிய கொடுத்தல். இப்படி ஒருத்தர் சரணாகதி பண்ணச்சே உபேட்சை பண்ணிட்டோம்னாக்க அவன் அழிஞ்சு போயிடும். உபேட்சை பண்றதுன்னு உதாசீனமா இருக்கு. என்னவனா அழிஞ்சு போட்டோம். இப்படி ஒருத்தன் கணக்கு ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப அழிஞ்சுன்னு போயிடும். அந்த அழியறதுக்கு நாம வழி வகுத்திருக்கோம். நம்மளுடைய உபயோகத்தை இருப்பாருங்க அழியறதுக்கு வழி வகுத்துதான். இது ரெண்டுமே தவறான விஷயம் என்பதாக சொல்ற. இந்த சாஸ்திரம் ஐகிக அபியுதயார்த்தமோ பரலோகார்த்தமோ பிரத்யவாய பரிகார்த்தமோ என்ன அவைக்கு முற்பட பிரயோஜனாந்தரம் சொல்லுகிறது. நகன்யாத் ஆந்திரசம்சார்த்தம் அப்படி சத்ரும் பரந்தபான். ஆந்திரசம்சம்னு ஒரு உயர்ந்த ஒரு குணம். அந்த குணத்தை சொல்லி சொல்ற இங்க. அதாவது நிருசம்சா பாபிஷ்டா என்றெல்லாம் சொல்லி சொல்லுவோம். நிருசம்சான்னாக்க இரக்கமே இல்லாதவங்க. ஆந்திரசம்சம் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையான ஒரு நிருசம்சான் பிறரை துன்புறுத்தணும்ன்ற எண்ணம் இருந்துருக்க, அதுதான் நிருசம்சம்னு சொல்லி சொல்லுவோம். ஆந்திரசம்சம்ன்றது அந்த கொடுமை இல்லாத ஒரு தன்மை இருப்பாங்க, அது ஆந்திரசம்சம்னு சொல்லி.
எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துக்கு பலன் எதிர்நோக்கிதான் நாம் காரியம். இப்போ பலம் அனுர்திஷ்ய நமந்தோவை பிரவர்த்ததே என்று ஒரு வாக்கியம். எந்த ஒரு பலத்தையும் எதிர்நோக்காமல் ஒண்ணுமே தெரியாத ஒரு அறிவியலை கூட அந்த ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டான்றது இது எல்லாம் லோக நியாயம். இப்படிப்பட்ட ஒரு லோக நியாயத்துல வரைச்சே பார்த்தோம்னா இப்ப என்ன சொன்ன பத்தாஞ்சலிபுதம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யா. இது சன்யா நகன்யாசன்னு சொல்றது இருக்க, அவனை நாசம் பண்ணக்கூடாது, அவன் நாசமாக போவதற்கு வழிவகுக்க கூடாது, இது உதாசீனமா இருக்கக்கூடாது, இது எல்லாம் சுற்றி சொல்றது. இதுக்கு அவ்வளவு அர்த்தம். நகன்யா கணனன்றது இருக்க, கொலை பண்றதுதான் அனன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது எல்லாமே விபரீதம் நடந்துதானே. அதுக்காக தான் நாசகர்த்தத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்லியிருக்கேன் நகன்யாசத்துக்கு. இப்ப என்ன நகன்யாசன ஒரு விதி. விதி வந்ததுன்னாக்கா அதுக்கு பலம் இருக்கு, பலம் இல்லாத விதி இருக்காது. லோகத்துல பாருங்க, எஜயத்தை யாகம் பண்ணணும்னு சொன்ன எதுக்காக? சொர்க்ககாமகா எஜயத்தை சொல்றாரு. வாயுக்கு ஸ்வேதமால பயத்தை வாயு தேவதாகமான ஒரு யாகத்தை பண்ணு. எதுக்காக? பூத்திகாமகா நிறைய ஐஸ்வர்யம்னு ஆசைப்பட்டேனாக்க வாயு தேவதாகமான யாகத்தை பண்ணணும். இப்போ ஒரு விதி வந்ததுன்னாக்க அந்த விதிக்கு அதோட கூடவே அதுக்கு பலன் இருக்குதா? நாம பசங்களை பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், நீ நன்னா படின்னு சொல்றோம். என்னத்துக்கு படிக்கணும்னு அந்த குழந்தை கேட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவேன்? படிச்சாதான் நீ பெரிய மனுஷனா வரலாம், படிச்சாதான் நிறைய சம்பாதிக்கலாம், படிச்சாதான் எல்லாரையும் போற்றுவா, ஏதோ நம்ம. அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விதி வந்ததுன்னாக்க விதியோடு கூட பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் வராத விதி வராது இல்லையா? இப்ப இந்த இடத்துல விதி என்ன, பிரயோஜனம் என்னன்றத பாருங்க. நகன்யாசன்றது விதி. ஒத்தனை நாசம் செய்யக்கூடாது. அதுலயும் பத்தாஞ்சலிபுதம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யா. ஒத்தனை ஐஷோபரவன தீனம் முகத்திலேயே வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துந்து கஷ்டத்தை வெளிப்படுத்துறவன். இது அகிருதயமாக ஒரு சொன்னா கூட யாச்சிக்கிறவனாக இருந்தவன இருந்தான்னாக்க, அது போக இது மூணும் இல்லாத கூட கூட சரணாகதி பண்ணான்னாக்கா சொல்லிட்டாங்க. அவனை நாம எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நகன்யா, அவனுக்கு நாசம் ஏற்படக்கூடாது, நாசத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வழியில நாம நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பலம்? பலன் இல்லாத விதி வராதுங்க. இதுக்கு என்ன பலன்னு அடுத்த ஒரு கேள்வி. அதுக்கு சொல்ற இந்த சாஸ்திரம் ஐதிக அபியதயார்த்தமோ பரலோகார்த்தமோ பிரத்யமாய பரிகாரார்த்தமோ என்ன அவைகளுக்கு முற்பட பிரயோஜனாந்தரம் சொல்லுகிறது. இந்த சாஸ்திரம் இருக்க, இந்த சாஸ்திரம்னாக்க நகன்யா என்று இது விதி வந்து அது விதியை சாஸ்திரம்னு சொல்றது. நசுராம் பிபே. அதே மாதிரி நான் சம்பதை பொய் சொல்லாத, இப்படி எல்லாம் இது சாஸ்திரம். இப்ப இந்த சாஸ்திரம் நகன்யாசுன்ற சாஸ்திரம், சரணாகதம் நகன்யாசுன்ற சாஸ்திரம் இருக்க, இது எந்த பிரயோஜனத்துக்காக இந்த சாஸ்திரம்? எஜேத ஸ்வர்காமகா ஸ்வேதம் வாயுக்கு ஸ்வேதம் ஆலபேத பூதிகாமகா இப்படி எல்லாம் சொல்லி அந்த மாதிரி எந்த பிரயோஜனத்துக்காக இது சொல்லப்படுறது என்று கேட்டேன். அபியுதயார்த்தமோ, அபியுதயம்னா இந்த லோகத்துல நாம பெறக்கூடிய ஒரு சிறப்பு. பெரிய பணக்காரனாகலாம், அதுவும் அபியுதயம் தான். புகழடையலாம், பல பேரால வணங்க தகுந்தவனாக இருக்கலாம், எல்லாமே அபியுதயம் தான். இந்த அபியுதயத்துக்காக இந்த லோகத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ அதுக்காக
நகன்யா சரணாகதம் நகன்யாசன்ற விதி இல்லை. அபியுதயாசமோ பரலோகாசமோ இப்படி சரணாகதனை நம்ம நகன்யாசம் அவனை எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவனுக்கு நாசம் ஏற்பட மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற வார்த்தை இருக்கு. பரலோகா இப்படி சரணாகத ரட்சணம் பண்ணாக்க பரலோகம் சொர்க்கத்துக்கு போவான் இல்ல மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு பரலோகாசமும் அதுவும் கிடையாது. பிரத்யமாய பரிகாராசமும் ஏதோ சில தப்பு பண்ணிட்டோம், நான் பண்ணின தப்புக்கு பிராயச்சித்த ரூபமாக இதை சொல்லிருக்கோ என்னமோ. பிரத்யமாய பரிகாராசமோ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்துக்காக இது பண்ணிருக்கோம்னா மூணுத்துக்கும் இது கிடையாது. அப்பதான் சொல்ற சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் ஐஹிக அபியுதயார்த்தமோ பரலோகார்த்தமோ பிரத்யவாய பரிகாரார்த்தமோ என்ன சாதாரணமா இது மூணு தான் இருக்கு. ஒண்ணு இந்த லோகத்துல ஒரு சிரேயஸை அடைவதற்காகவோ இல்ல பரலோகம் சொர்க்க பிராப்தியோ மோட்ச பிராப்தியோ அதுக்காகவோ அல்லது ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருக்கோம், தப்பு பண்ணினதுக்கு பிராயச்சித்தமாகவோ இது மூணு தான் சாதாரணமா இருக்கும். இந்த மூணுல எதுக்குமே இல்லையா சரணாகத ரட்சணம் நகன்யாசன்ற இந்த விதி. அப்ப என்ன இது சொல்றதுன்னு கேட்ட அவை நிற்க முற்பட பிரயோஜனாந்தரம் சொல்லுகிறது. இந்த மூணு தவிர வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனத்தை இந்த இடத்துல சொல்ற ஆந்திர சம்சார்த்தம் என்பதாக. ஆந்திர சம்சார்த்தம் ஆந்திர சம்சமாகிற மகாகுணத்தை ரட்சிக்கைக்கு ஆகவும் ஆந்திர சம்சம்னாக்க இதுக்கு கொடுமை இல்லாத தன்மைன்னு அர்த்தம், கருணைன்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த கருணைன்ற கொடுமை இல்லாத தன்மை இருக்க அதை ரட்சணம் பண்றதுக்காக தான் சரணாகதின்னு நம்மளோட சரணாகதி பண்ணவன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நகன்யாஸ் அவனுக்கு நாசம் ஏற்படும்படியாக நாம நடந்து கொள்ளக்கூடாது. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பார்க்கிறது. ஆந்து சம்சமாகிற மகாகுணத்தை ரட்சிக்கைக்காகவும் இந்த கருணைன்ற ஒரு மிக உயர்ந்த குணம் இருக்கு. இந்த குணத்தை ரட்சணம் பண்றதுதான் நம்மளுடைய சொல். ரிசம்சன் என்று நாட்டார் சீச்சி என்னாமைக்காகவும் ரெண்டு காரணம் தான். ஒரு காரணம் என்ன, அந்த தயவு. ரிசம்சன் இவன் துளி கூட ஒரு தயையே இல்லாதவனாக இருந்திருக்கான், பிறரை கொடுமைப்படுத்துவனாக இருக்கான்னு ஒருத்தனை சொல்லிட்டோம்னா நாட்டார் சீச்சின்னு சொல்லி இப்படியும் ஒரு व्यक्ति இருப்பானா என்று நாட்டார் அவனை சொல்லி சொல்லுவாடான். அந்த வார்த்தை தனக்கு வராமல் இருப்பதற்கு ஆகும். அப்படி சத்ரும் அப்படி ஆகையால இது சரணாகதம் நகன்யாசம் இந்த சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. அப்படி சத்ரும் நேர் சாட்சா சத்ரு எதிவா ராவணஸ்வயம்னு அங்க பெருமாள் சொன்னேன், அதே பின்னாடி வரப்படுது. அப்போ அந்த சாட்சாத் நேரடியாக நம்மளிடத்திலேயே அபகாரப்பட்டவனாக நமக்கே தீங்கு விளைத்தவனாக இருக்கிற சத்ருவாக இருந்தான்னா கூட நேரை சத்ருதான் வந்து சரணாகதன் ஆனாலும் அழிய விட உண்ணாதபடி ஆனால் அவன் நாசமா போட்டோம்னு நாம் நினைக்கக்கூடாது. அழிய விட உண்ணாதபடியானால் இதற்கு முன்பு ஒரு குற்றம் காணாதிருக்க சத்ரு இருந்த ஊரில் நின்றும் வந்தான் என்கிற இவ்வளவை கொண்டு சரணாகதனானவனை அழிய கொடுக்கலாமோ என்று தாற்பயம். அபிசத்ரும் பரந்தபான் இதை பார்த்து சொல்லிட்டு இப்படி மகா தபஸ்வியாக இருந்திருக்கிறவனை அபிசத்ரு சத்ருவாக இருந்தாங்களோ நகன்யாசன்னு இந்த கண்டூருடைய காரணம். பத்தாஞ்சலி சுடம் தீனம் வியாசந்தம் சரணாகதம் நகன்யாத அமிர்தம் சாதகம் அபிசத்ரும் பரந்தப என்று சொல்லிச்சு. இப்ப விபீஷணன் நமக்கு சாட்சாத்த நேரடியாக என்னிடத்துல அபிச்சாரப்படுறவங்க அவனை வானம் சொல்லிட்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்
ராமனிடத்துல போய் சொல்லுது. தேவதைகளுக்கு தான் அவன் தரங்கன்னு கிடையாது. ராட்சசனாக இருக்கிற எனக்கும் அவன் தான் புகழாக இருக்கிறவன். அவன் மகாத்மா. அவனிடத்துல போய் சொல்லுங்கோ, விபீஷணம் உபஸ்தித்தும் நாம் விபீஷணம் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ என்று சொல்றேன். இப்ப இந்த விபீஷணன் என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, இதற்கு முன்பு ஒரு குற்றம் காணாதிருக்க விபீஷணன் இந்த தப்பு பண்ணான்னு எதனா சொல்ல முடியுமா? ஒரு தப்பும் தெரியுது. சத்ரு இருந்த ஊரில் நின்றும் வந்தான் என்கிற இவ்வளவை கொண்டு ராமரிடத்துல சாட்சாத்தா அபிஷேகப்பட்டவன் ராவணன். ராவணன் இருந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு ஒரே ஒரு வியாஜத்தை வச்சுட்டு அவனை அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. இவ்வளவை கொண்டு சரணாகதனானவனை ஐய கொடுக்கலாமோ, இப்படி பண்ணலாமோ என்று தாற்பயம். இந்த ஸ்லோகம் ராமர் சொன்னதுக்கு தாற்பயம் இதுதான். பரந்தபான என்று சரணாகதனோடேயோ நம் சேவகம் காட்டுவது, அந்த சரணாகதன் இருக்கான அவனிடத்துல போய் நம்மளுடைய சேவகம்னா வீரம் அர்த்தம். இப்ப போய் நம்ம முடியாது, அவன் கால் வந்து வேணும், அப்ப போய் கம்பீரமா இருந்து முடியாது, அவன் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு இப்போவா நம்ம சொல்றது. எந்த சமயத்துல சொல்லணும், எந்த சமயத்துல நம்மளுடைய வீரத்தை, நம்மளுடைய பராக்கிரமத்தை, நம்மளுடைய ஒரு புகழ இதெல்லாம் சொல்லணும்ன்றது இருந்துருக்கு. இப்ப போக்கத்து போய் காதல்ல பழச்சு அப்ப போய் நம்மளுடைய வீரத்தை காண்பிக்க முடியுமா? சரணாகதனை அழிய கொடுக்கலாமோ? பரந்தமான சரணாகதனோடையோ நம் சேவகம் காட்டுவது நேரே பொறுமவனோடைய என்றோ, நம்மளோட நேருக்கு நேர் யார் சண்டை போடுறானோ அவனோட நம்மளுடைய வீரத்தை காண்பிக்கும். போய் எங்களுக்கு காலில் விழுந்துட்டான், என்னால முடியலன்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். இப்ப போய் அவனை நம்மளுடைய வீரத்தை காமிச்சு அவனை அடிச்சா நியாயமாகுமா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருந்துருக்குன்னு பதாஞ்சலி சுதம் தீனம் யாஜந்தம் சரணாகதம் நான்யாத அந்தம் சார்த்தம் அபிசத்ரம் பரந்தப என்கிற முதல் கார்த்தைக்கு, கட்டூருடைய முதல் கார்த்தைக்கு. இதுல எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்க, எதனா கேட்க வேண்டியது இருக்கு? இல்ல சுவாமி. கண்டூருடைய இரண்டாவது ஸ்லோகம், நகன்யான் என்று தான் சொல்லாதொழியப்படவன்றோ என்ன அங்கனன்று சரணாகதரை வேறொருவன் நலியும் போது ஆர்த்தன் திருப்தன் என்கிற சரணாகத அவஸ்தா விசேஷங்களை பாராதே தன் பிராணங்களை அழியமாறையும் அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிறார். நகன்யாஸ் சொல்லுகிறது, அவனை நாசப்படுதும் கூடாது. சரணாகத்தம் நம்ம சரணாகத்தை பண்ணிட்டாங்க, அவனை நான் நேரத்துல சொல்றதுனால அவனை நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. சரி, நான் ஒன்றும் பண்ணல, அவனை சொல்லாத ஒழியும் படவு வந்துடும். அவனுக்கு நான் எதுவுமே பண்ணாத நான் அப்படியே இருந்துட்டு அவனை சொல்லலை. என்னிடத்துல சரணாகத்தை பண்ணிட்டான், அவனிடத்துல என்னுடைய வீரத்தெல்லாம் காண்பிக்கல, நான் அவனை சொல்லலை. நான் அவ்வளவுதானே சொல்லிருக்கு என்ன கேட்டேன். அங்க நன்று அவ்வளவு மாத்திரம் சொல்லல, சரணாகதரை வேறொருவர் நலியும் பொழுது, நம்மள்ட சரணாகதி பண்ண பிற்பாடு வேறொருவர் நலியும் பொழுது வேற யாரானா ஒருத்தர் அவனை அடிச்சு அவனை கஷ்டப்படுத்தினான்னாக்கா, அப்போ ஆர்த்தன் திருப்தன் என்கிற சரணாகத அவஸ்தா விசேஷங்களை பாராதே, ஆர்த்தன் திருப்தன் என்கிற சரணாகத அவஸ்தன், ஆர்த்தன் அப்படின்னாக்க ரொம்ப துக்கத்தோட இருந்துட்டு இருக்கிறவன்னு அர்த்தம். அதாவது ஆர்த்த பிரபத்தின்னு சொல்லி சொல்றோம், இந்த சம்சாரத்துல இனிமே ஒரு கணம் கூட இருக்க முடியாது, இப்பவே எனக்கு சேவை கொஞ்சத்தை கொடுத்து அந்த கைங்கரியத்துல அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் சரணாகதி பண்ணாக்க பெருமாள் இப்பவே கூட நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சித்தமான பேர். இதுதான் ஆர்த்த பிரபத்தின்னு பேரு. ஆர்த்தம் திருப்தன் அப்படின்னா தேகாந்தானம் சத்வாதம் பிராபயம்
தேகாவசானத்துல இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் புண்ணியமோ பாப்பமோ நான் என்ன பண்ணிருக்கணும் அந்த பண்ணிருக்கிற பிரகாரத்துக்கு என்னுடைய கர்மானுகுணமான நான் என்னுடைய நிலையை நான் பார்த்துக்கிறேன். தேகாவசானத்துல மோசம் கொடுத்தா போகணும்னு சொல்றவன் அர்த்தம். இப்ப நம்ம ஒருத்தரிடத்துல சரணாகதி பண்ணிட்டான், இவன் ஆர்த்தனா திருப்தனான்றதுல கூட நம்ம யோசனை பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் யாரானா நம்மள்ட சரணாகதி பண்ணுவாள நிறைய புகுந்தார்களே, ஆனால் அவளுக்கு கஷ்டத்தை நம்மள்ட சரணாகதி பண்ணவாளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்கு வந்தாள்னாக்க, அப்போ இவன் சரணாகதி பண்ணிருக்கான், நம்மள்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்கான்ற ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம் எடுத்துட்டு இவனை தான் சொல்றான தேகாவசானம் எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலான்னு தானே சொன்னேன், இப்பவே இருக்கணும்னு சொல்லி அவன் அவனுக்கு ஏதோ ஒரு கட்டம் வருது, அது கர்மானுகுணமா அந்த கட்டத்தை அனுபவிச்சு போறான்ட்டு வாய்மொழி இருந்துடலாம் இல்லையோன்னு இல்லாத சரணாகத அவஸ்தான் விசேஷங்களை பாராதே தன் பிராணன்களை அழிய மாறியும் அவனை ரட்சிக்க வேண்டும். தன் பிராணனையே கொடுத்து கூட அவனை ரட்சிக்கணும். இந்த புறா வித்தாந்தத்தெல்லாம் நாம பார்க்கிறோம். அந்த புறா வித்தாந்தத்துல வரைச்சு வேடுமை அந்த புறா இருக்கிற இடத்துக்கு அந்த மழையில வந்து விழணும். அந்த சாட்சாந்தாவே அபிச்சாரப்பட்டவன். அப்படி இருந்தாலும் கூட அந்த புறாவை ரட்சணம் பண்றான். இது தன்னிடத்திலே சரணாகதி பண்ணிட்டதுனால அவனை ரட்சணம், அந்த புறா வந்து தன்னையே மாய்த்து கொண்டு ரட்சணம். இந்த குரங்கு விருத்தாந்தத்தையே சொல்றேன். புலி, கரடி, குரங்கு இந்த மாதிரி 3 விருத்தாந்தம் சொல்லி அந்த குரங்கு கீழே தள்ளிடுன்னு சொல்றான், அந்த தள்ளல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சே தானும் தன்னிடத்துல சரணாகதி பண்ணணும்னு சாட்சாத்தா நிறைய பண்ணக்கூடாது. தான் மாத்திரம் இல்லை, வேற யாரானா அவனுக்கு ஒரு கட்டத்தை ஏற்படுத்துறவர்களாக இருந்தாருனாக்க அப்பவும் நாம பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்பவும் நாம அவளை சரணாகத ரட்சணம் பண்ணிதான் ஆகணும். நம்மையே மாய்த்து கொண்டாவது சரணாகத ரட்சணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா ஹரிப்ராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்ய கிருதாத்மனா. இந்த ஸ்லோகார்த்தத்தை சங்கிரகமா முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா இதுக்கு வியாக்கியானம் சொல்றேன். வியாக்கியானத்தை பார்க்கலாம். ஆர்த்தோவா எதிவா திருப்தா, அவன் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்ல திருப்தன்னு சொல்றதுனால இந்த சரணாகதி பண்றதுல பஞ்சாங்கங்களோட சரணாகதி பண்றான், ஆனா கூட ஒரு கால விளம்பத்தை பொறுக்கக்கூடியவனாக இருக்கான்னு. இப்படி எந்த விதமாக இருந்தாலும் கூட பரேஷாம் சரணாகதம் அரிஹி பிராணான் பரித்தஜ்ய ரட்சிதவ்யா. இப்படி இருக்கிறவாள பரேஷாம் சரணாகதம், அதாவது இதுக்கு முன்ன அவன் தெரியாதவனாக இருந்த இடத்துல வரக்கூடியதாக இருந்தாலும் கூட அரிஹி பிராணான் பரித்தஜ்ய ரட்சிதவ்யா, அவன் சத்ருத்துவ எண்ணம் அவன் மனசுல நமக்கு எதிராக இருக்கிற எண்ணம் அவனுடைய இருந்தாலும் கூட பிராணான் பரித்தஜ்ய ரட்சிதவ்யா, பிராணனையும் விட்டு, அதாவது தன்னுடைய பிராணனையும் கொடுத்தாவது ரட்சிக்கணும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது வியாக்கியானத்தை பார்க்கணும். ஆர்த்தோமா எதிவா திருப்தா, இப்போதே அபிமத சித்தி உண்டாக வேண்டும் என்று விளம்ப சமனன்றிக்கே இருக்கவுமாம். ஆர்த்தனாக அவன் என்ன விரும்புறானோ விரும்புறது இப்பவே கிடைக்கணும்னு நினைக்கிறவன். ஒரு கால விசேஷத்துல அந்த விளம்பம் அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமை இல்லாதவன். பொறுமைன்னா அவ்வளவு இல்லை, இப்பவே இந்த கிடைச்சாகணும்னு நினைக்கிறவன் இருக்கான அவன் ஆர்த்தன். விளம்பித்து பெறலாமல் வரும் பலத்தை கோரி என்றேனுமாக அபிமத்தம் சித்தி அந்த சித்தம் அன்றோ என்று பேசி இருக்கிறவன். இப்போ ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல ரொம்ப சிரமமான ஒரு குடும்பம். இந்த சிரமமான குடும்பத்துல பார்த்தா ஏதோ காலேஜ் வச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு
வந்திருக்கான். அப்படி டிகிரி முடிச்ச உடனே யாரோ ஒருத்தர்ந்த போய் வேலைக்கு நம்ம கேட்கிறோம். வேலைக்கு கேட்டு இந்த குடும்பத்துல பிரெட் சம்பாதிக்கிறவா யாருமே இல்லை. இவனுக்கு நேற்று வேலை போட்டு கொடுத்ததுனாதான் இந்த குடும்பத்துக்கு அனுகூலமா இருக்கும், அந்த குடும்பம் பழைக்கும் என்று சொல்லுவோம். இப்ப அவனத்துல திறனாகத்தை பண்ணிட்டு உடனே அந்த பலன் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அவ ஆசா பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வச்சுருக்கோம். ஒரு பெரிய மனுஷன் போறோம். அவன்கிட்ட சொல்லிட்டு இன்னும் 2 வருஷத்துல இவன் முடிச்சிருவான், நீ தான் எனக்கு வேலை பண்ணி கொடுக்கணும்னு அவன்கிட்ட கேட்கணும். தரணாட்சி பண்றோம். அவர் பண்றது நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். அப்ப அந்த 2 வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன சொல்லணுமோ என்னமோ அதை நாம் பொறுத்துக்கிறதுக்கு சித்தமா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு நமக்கு பலன் வருதா, அவர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரா, அதுவே போகணும்னு நினைக்கிறவன் அவன் திருப்தனான திறனாக. 2 பேரும் திறனாக வந்தான். அவர் 2 வருஷம் கழிச்சு பரட்டோம்னு கேட்கிறவன் விஷயத்துல எல்லாம் எப்படி திறனாட்சி பண்றோம் அப்படின்னா, சும்மா தவிர எனக்கு யாரும் கிடையாது, கேட்டா எனக்கு பண்ணி வைப்பேன் அப்படின்ற தொழில்நுட்ப பாதைகள் எல்லாத்தோடையும் இருந்துட்டு அந்த கால விளம்பரத்தையும் பொறுத்துண்டு இவர் கண்டிப்பா அந்த 2 வருஷம் டிகிரி முடிச்சா என் பையனுக்கு அவர் வேலை பண்ணி வச்சிருக்கேன் என்ற விசுவாசத்தோட இருக்கிறது. இது திருத்தம். இப்படி ஆர்த்தோவா திருப்தோவா ஆர்த்தனும் பலருக்கு விளம்பரம் இல்லாத பலத்தை உடனே எதிர்பார்க்கிறவன் திருத்தன் என்றேன்னு ஒரு நாள் இப்போ 2 வருஷத்துக்கு எப்படியோ ஒரு நாளைக்கு அவன் பண்ணுவான் அப்படின்ற ஒரு அபிமதம் சித்தமன்றோ என்று அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணியாச்சு, அவர் நமக்கு பண்ணி கொடுத்துருவேன்னு இருக்கிறது. இவனுக்கும் அபிமதத்தை பெற்ற அகிம்சனத்தையாலே ஆட்சி இவனுக்குன்னா இந்த திருப்தனுக்கும் அவன் விரும்புறது இந்த இடத்துல என்ன சொல்றோம், இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டோம்னா வேலை செய்யறது. இவனால வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அவர் தான் வாங்கி கொடுக்கணும். அகையில அபிமதத்தை பற்ற அகிஞ்சனத்தையாலே ஆட்சி விடும். இப்ப இவனால முடியாததுனால இவனுக்கும் துக்கம் இருக்குது. ஆனா அங்க வந்து அவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவன் அந்த துக்கத்தை கொஞ்சம் பொறுத்துக்கிறவனா இருந்துட்டு இருக்கான், பொறுத்துக்க முடியாத ஒரு நிலையில இன்னொருத்தன் இருக்கான். அங்கனன்றைக்கே பிரஸ்ரய பயாதி யுக்தனாய் இருக்கவும் அங்கனன்றைக்கே பிரஸ்ரய பயாதி யுக்தவனாகவும் இருக்குமான பிரஸ்ரயம்னா பணிவு, பயம், அச்சம் இதோட கூடியவனாக இங்க இருந்துட்டு இருக்கான். வசந்தத்துல திறனாட்சி பண்ணிட்டாங்கனாக்கா இவை இன்றைக்கே இருக்கவும், அதாவது ஆசன் திருப்தன்றதுக்கு 2 அர்த்தம். இந்த ஆசன் அங்கனன்றிருக்கேன்னாக்க விளம்பரத்தை பொறுத்துக் கொள்பவன் திருப்தன், விளம்பரத்தை பொறுத்துக்க முடியாதவனாக இருக்கவன் ஆசன். இப்படி ஒரு அர்த்தம். இப்படி இல்லாட்டா அங்கனன்றி ஆல்டர்னேட் வேற எப்படி அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப பவ்யமாக கை கூப்பிண்டு அவன்கிட்ட தரணாங்க பண்ண பிற்பாடு அவன்கிட்ட ரொம்ப ஒரு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்திருக்கோம். மொத்தம் பிரஸ்ரய பயான யுக்தனாய் இருக்கவுமா, இவை இன்றைக்கே இருக்கவுமா. அவன்கிட்ட தரணாக்கள் பண்ண பிற்பாடு தெரிஞ்சு போய் அவரோட கேட்கின்ற அவர்கள் ஒரு பயத்தோட எல்லாம் இல்லாதபடி ஒருத்தன் இருந்தான்னாக்கா அப்போ அவன் வந்து திருப்தம்னு சொல்லிட்டு. அப்ப 2 பேரும் தன்னால இயலாமே ஒருத்தரிடத்துல பிரார்த்தனை பண்றது. இப்ப இந்த சரணாகதி பண்றவன் அவன் ஆர்த்தனாவது இருக்கட்டும், துர்த்தனாவது இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஆர்த்தோவா எதிவா கிருஷ்ணா பரேஷாம் சரணாகதா இதற்கு முன் முகமரியாதால் இருந்த விடத்தை வர அமையும். இதுக்கு முன்ன அவனை பார்த்துக்கலாம். தெரிஞ்சவாழ்ந்த போய் சொல்றது இது ஒரு பெரிய விஷயமா அது முஞ்சே பார்க்கலாம். பார்க்காத ஒரு சந்தத்துல போய் அந்த பரேஷாம் சரணாகதா முகமரியாதால் இருந்த விடத்தை அமையும். இப்ப விவேகன் ராமனிடத்தை சரணாகதி பண்ண ராமனிடத்தை சரணாகதி பண்ணச்சு ராமகிருஷ்ணன் வீட்டுல என்ன பார்த்து கடமை ஏற்கனவே மாரியத்தை சரணாகதி பண்ணான்னா ஏற்கனவே அடிபட்டு அங்க எழுதி சுபாவம் சரணாகதி அவங்க போயிட்டாங்க. வேற
அந்த மாதிரி யாருன்னா இருந்து சரணாகதி பண்ணாக்கா அதுல அர்த்தம் இருக்கு. இப்போ மூஞ்சே பார்க்காத பரவாயில்ல, வீட்டுக்கு இவருக்கும் உண்மை உண்மை கிடையாது, இருந்தாலும் பரையாம் சரணாகதா அந்த முகமரியாதா அதோடு இல்லாத எங்கேயாவது போற வழியில சொல்லல, இருந்த இடத்தே வர அமையும் ராமன் சமுத்திர கரையில உட்கார்ந்து இருக்கேன், அங்கேருந்து வந்து இவன் இருக்கிற இடத்துல வந்து சரணாகதி பண்ண யாருக்கு எவ்வளவு எங்கேயோ கோவில் நம்ம கட்சியமத்திர பார்த்து சுவாமி பையன் சொல்லி விழா பண்ணி வையும் அப்படின்னு சொல்றது அதுக்காக. இதுக்காக பையனை அழைச்சிட்டு போய் மாசத்துல போய் அவர் சேமிச்சு கேட்டு சரணாகதி பண்றது எப்படி, பார்க்குற இடத்துல சொல்றது எப்படி, அந்த மாதிரி இல்லாதபடி இருந்த இடத்தே வரவமைக்கும். அரிசி அவன் சத்ருத்துவம் அடியாதே உள்ளே கிடக்க செய்தே மித்திரபாவனையே பண்ணி வந்தாருமாம். ஆர்த்தோவா எதிவா தத்தனா பரேஷாம் சரணாகதா அரிகி, அருகின்னா எதிரி, அந்த எதிரிய அந்த சத்துருத்துவம் அடியற இன்னும் நம்மளிடத்துல எதிரின்ற பாவத்து தான் இருக்கானோ இல்ல அது மாறிட்டோ, இன்னும் அந்த சத்துருத்துவம் இவன் உள்ளேயே இருந்தாலும் கூட மித்திரநாட்டம் பாவனை பண்ணி சரணாகதி பண்ணாரும் வந்தாருமாம். பிராணான் பரித்தியஜ்ய ரட்சிதவ்யா, அஸ்திரங்களான பிராணங்களை விட்டு அஸ்திரங்களான பிராணங்களை விட்டு ஸ்திரமான சரணாகத ரட்சண தர்மத்தை பற்றவன்றோ பிராப்தம். அஸ்திரங்களான பிராணங்களை விட்டு, பிராண சப்தம் என்ன சொல்றதுன்னாக்க உச்வாச நிஸ்வாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற முக்கிய பிராணம் இருக்கு. அஸ்திரங்களான பிராணனை விட்டு, ஜீவன் வேற பிராணம் வேற. ஆனா பிராணம் விட்டாண்டாக்க என்ன அர்த்தம், இனிமே அவனுக்கு உச்வாச நிஸ்வாசம் பண்ணுவதற்கு இயலாதவனாக ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த சரீரத்தை விட்டு போறதுன்னு அர்த்தம். ஆகையில இந்த அஸ்திரமாக இருக்கு இந்த பிராணம். இந்த பிராணனையே கொடுத்து, அதாவது இந்த பிராணங்களை விட்டு இந்த சரணாகத ரட்சணம்ன்ற ஒரு தர்மம் இருக்க, அது ஸ்திரமானது. இந்த அஸ்திரமா இருக்கிற பிராணனை விட்டுட்டு ஸ்திரமான சரணாகத ரட்சணத்தை பற்ற வந்தோ பிராப்தம், அது பண்றதுதான் நாம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை என்று இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆர்த்தோவா எதிவா தத்தா பரேஷாம் சரணாகதா ஹரி பிராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்யா ஆத்மனம் என்பதாக ரொம்ப அற்புதமான சரணாகத ரட்சணத்தை சுவாமி தேசிகன் சக்கரவர்த்தி திருமணம் வாழ்க்கை சொந்தத்தை அற்புதமா சாதிச்சிருக்க. நாமளும் அதை பின்பற்றணும். அதுக்கு பெருமாள் தான் அனுகிரகம் இந்த ராமன் சொல்தான் பிரார்த்தனை கவிதா